உங்களுடைய கலை மாமா. வணக்கம் மாமா. என்னடா மாமான்னு லைட் ஆஃப் பண்ற? என்னடா பாப்பான்னு கூப்பிடுற? எனக்கு பெயர் என்ன பாப்பான்ற? சங்கவிடா. ஓ சங்கவி. சதிராட்டம் உனக்காக ஆடி கோழி சத்தம் போடுது ராசாவே பூவாட மட்டும் போடுது கோழி சத்தம் கேட்குது ராசாவே பூவாட மட்டும் போடுது கோழி சத்தம் போடுது ராசாவே பூவாட மட்டும் போடுது பொன்மான துள்ளி துள்ளி கொண்டாட்ட பார்த்தாயா கண்ணில் வந்த முடிவு என்னம்மா ஆண்டமா திருத்தமா யாருக்கும் தெரியாத நான் போட்ட முடிச்சு நீ வந்து தர வேண்டும் சுகமாக நினைச்சி நீ வந்து தர வேண்டும் சுகமாக்கி முடி கண்ணால சுத்தி வரவா ராஜாவே கையால வட்டம் போடவா ராஜாவே கையால பொட்டு வைக்கவா பண்ண கூட சொல்லவா ராஜாவே கையால பொட்டு வைக்கவா பொன்மான துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போட்டாயா ஆட்டமா திருத்தமா அவருக்கு தேவையான சன்மானத்தை அரண்மனைக்கு சென்று ஏராளமா வரி கொடுக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் முகத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்னென்னவோ தோன்றுகிறது. என்னங்க பாருங்க
என்ன நினைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் வெங்காயம் வெட்ட சொன்னா மூடி. வெட்டுமா, நீ வெங்காயம் வெட்டு. நான் பேசுறேன் அப்படியே. நீ பேசிப்ப. ஆமா, தட்டி போட. ஏய், அண்ணாசாரா. ஓடி. அரமனையில ஏகப்பட்ட வேலை இருக்குது. எனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுத்துரு. உனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். ஆமா. ஏய், என்னுடைய வேலையை முடிய வேண்டும்னா உனக்கு ஒரு வாரம் லீவ் தரேன்டா. கண்டிப்பா கொடுத்துருவேன். லீவ் எடுத்துட்டு ஒரு வாரம் மட்டும் வந்தா போதும். அப்படியே ஆகுறேன். என்னங்க என் மனமெல்லாம் எப்படி இருக்கு சொல்லவா? எப்படி இருக்குங்க? பட்டாம்பூச்சிடி. நீ பட்டாம்பூச்சிடி. பட்டாம்பூச்சிடி. எல்லாமே பட்டாம்பூச்சி. ஏய், என்னடா இது? என்ன? எப்ப நினைக்கிறேன்? உலர்ந்து வெளிய பார்த்தேன். அதனால? பார்த்து இருக்காதுடா. இருட்டு அங்க கஷ்டப்பட மாதிரி இருக்கு. இந்த வறுமை பிடிக்கிறேன். என்ன பிடிக்கிற? ஐயா நான் நீரோட்ட பாத்துட்டு வரேங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்தேன். இங்க கூட ஒண்ணு இல்ல. அம்மா கிட்ட போனா நட்டுச்சு. அடி போட்டா போதும் போடுது. தண்ணி அப்படியே பிச்சு அடிக்க மறிக்குது. போட போறேன். போடுவியா? போட்டுமா? ஐயா போ. இருந்தாலும் உன்னை நான் வதைத்துத்தான் தர வேண்டும். கடவுளே, கூந்தலில் பூக்கூடி மரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூ மரத்து எடுத்து
ஏய் மச்சாவே காக்கியாடா கதியே ஆமாடா கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது ஒரே ஒரு குழந்தை இருக்குதா இப்பதான் மாங்காய் மரம் புளிய மரம் நிக்கிறாங்க ஏய் இப்ப மாங்காய் மரத்தை புடிச்சுக்கிறாங்க ஆமாடா என்னத்த புளியா பாக்கலாம் புறப்பட்டு மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் இரவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா அக்குறமா அநியாயத்தை பாத்தியாடாடி ஆமாடா இமுத்த தாங்க முடியடா என்னடா இருக்கு இது பையன் அதானே நம்பிடுறா எனக்கே கல்யாணம் 2 பொண்ணுங்க ஆமாடா 2 பொண்ணுங்கடா என்கிட்ட சொல்லவே இல்ல நீ தள்ளி முடியல மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தின் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணை புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா உன்னுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் இன்று ஒரு நாள் இரவு மட்டுமில்லை நமக்கு நேரமே கிடைப்பதில்லை இருந்தாலும் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்ல வேண்டும் அரண்மனைக்கு அப்படியா முடிவா ஏய் பாத்தியாடா ஆமாடா ஆடி ஆடி புதன் ஆடிக்கு போய் ஆடி பாடி ரூம்ல அடினால இப்பதான் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது ஒரே ஒரு குழந்தை இல்ல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறாங்களே இருக்கிறதோடா ரொம்ப செல்ல தூங்க மாட்டீங்களா இப்படிப்பட்ட சவாலான செய்தி நாம் யாருக்கு என்ன பாவம் செய்து விட்டோம் கடவுளே எனக்கு ஆண்டவன் ஏழு தண்டனை கொடுத்துட்டான் கடவுளே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் குழந்தை இல்லை என்பது நாம் செய்த விதியா அல்லது ஆண்டவன் போட்ட சதியா கடவுளே கடவுளே உன்னை கரம் பிடித்து வாழ்க்கை மயமா
உதிரும் கொட்டிதடி வார்த்தைக்கு சொந்தம் உண்டு உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா உதிரும் கொட்டிதடி நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் ஆண்டவன் இன்று முதற்கொண்டு உன் கண்களில் நீர் வருவதை நான் பார்க்கவே கூடாது. அப்படியே இப்போதே சென்றேன் கைலங்கிரி. அந்த கைலங்கிரிக்கு சென்று உமா மகேஸ்வரை பார்த்து எப்படியாவது மயத்தில் வேண்டும் என்ற வரத்தை பெற்று நீங்களோ கைலைக்கு செல்கின்றீர்கள். ஆனால் அங்கு கேட்கக்கூடிய வரமாகப்பட்டது உங்கள் மனைவி இந்த கனகவள்ளி சொல்லும் வகையில் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கக்கூடிய வரமாகப்பட்டது அந்த சிவபெருமானின் இயல்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதிசக்தியே நமக்கு குழந்தையாக வேண்டும் என்ற வரத்தை நீங்கள் பெற்று வர வேண்டும். கனகவள்ளி, உன்னுடைய பேச்சை சிறமேல் கொண்டு இப்போதே சென்றேன் கைலங்கிரி. கைலங்கிரிக்கு சென்று வரத்தை பெற்றுதான் உன் முகத்தில் நான் இருப்பேன். அது வரைக்கும் வரண்மனை ஜாக்கிரதை பிறந்ததுதான் தவிர இந்த பாவிக்கு திருமணமாகி 25 ஆண்டு காலம் ஆகியோ இந்த பாவி வயிற்றில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆண்டவா. அத்தனை செல்வங்களே வாரி வாரி கொடுத்த அந்த இறைவன் இந்த பாவிக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லையே ஆண்டவா. இந்த பூமியில ஒரு பெண்ணாக்கப்பட்டவள் பிறந்தால் அவள் தாய்மை என்ற நிலையை அடையாவிட்டால் அந்த பெண் கொட்டி என்றோ மலடி என்றுமே கருதப்படுகின்றானே. இந்த பாவி ஒவ்வொரு நாளும் கொட்டி என்றும் மலடி என்றும் பட்ட பெயர்கள் எல்லாம் வாங்கி கொண்டு இந்த பாவி எத்தனை நாட்கள் தான் வாழ்வது ஆண்டவா. அலைக்கடல் துரும்பை போல ஆனந்த வாழ்வு பறி ஆனந்த வாழ்வு பறி போனது. அலைக்கடல் துரும்பை போலானது ஆனந்த வாழ்வு பறி போனது.